ஸ்ரீலக்ஷ்மீ வல்லபாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 24/1/2025 தசமி திதி மாலை 6 மணி 24 நிமிடம் வரை. அதன் பின் ஏகாதசி. இன்று முழுவதும் அனுஷ நட்சத்திரம். இன்று முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. வார சூளை மேற்கு. பரிகாரம் வெள்ளம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை. பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. மேஷ ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு வக்ரம், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, முயற்சியோடு செய்யும் காரியங்கள் நல்ல திருப்பங்களை தரும். நண்பர்களின் ஒத்துழைப்பு தகுந்த நேரத்தில் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர். பொருளாதாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் நல்ல மாற்றங்களை சந்திப்பர். சிலருக்கு இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. சொந்த தொழில் செய்வோர்களுக்கு அது சிறப்பாக நடைபெறும். புதிய நபர்கள் தேடி நாடி வரக்கூடும். கூட்டு தொழில் பணியாளர்களின் ஒத்துழைப்பால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். போட்டிகளை எதிர்கொள்ளும் நல்ல சூழ்நிலையில் வெற்றி அடைவீர். நெருக்கடிகளை சமாளித்து நிம்மதி அடைவீர். குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை நிறைந்து காணப்படும். கடன்கள் கட்டுக்கடங்கியிருக்கும். உறவினர்களும் நண்பர்களும் உதவிகரம் நீட்டுவர். சுப நிகழ்ச்சிகள் சுற்றத்தார் ஆதரவால் நல்ல முறையில் நடைபெறும். பெண்களுக்கு ஆடை அணிமணி சேர்க்கைகள் உண்டாகும். பங்கு சந்தையில் நல்ல லாபம் தென்படும். சிலர் புதிய பங்குகளை வாங்கி மகிழ்ச்சி அடைவர். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் இன்று எடுத்த காரியங்கள் எதிர்பார்க்கும் வகையில் வெற்றிகரமாக முடியும். உங்கள் பணியில் கை கொடுக்க புதிய நபர்கள் உதவிகரமாக இருப்பர். வரவேண்டிய இனங்கள் தாமதமின்றி கைக்கு கிடைத்து மகிழ்ச்சி ஏற்படுத்தும். உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெற்று சில சலுகை அடைவர். சக ஊழியர்கள் உதவியால் சில வேலைகளை சுலபமாக முடிப்பீர். தொல்லைகள் விலகி செல்லக்கூடும். சொந்த தொழில் செய்பவர்கள் நல்ல ஆதாயத்தை எதிர்பார்க்க முடியும். புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வரக்கூடும். சுமை அதிகரிக்கும். கூட்டு தொழில் நல்ல முறையில் நடைபெறும். மற்றவர்களின் ஆலோசனை தக்க நேரத்தில் கை கொடுக்கும். குடும்பத்தில் உற்சாகத்திற்கு குறைவிராது. உறவினர் இடையே ஏற்படும் பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து விடுவீர். கடன்கள் பெரிய தொல்லைகளை தராது. சுபகாரியம் சம்பந்தமான பேச்சு வார்த்தை தொடங்குவீர். அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, எடுத்த காரியங்களை எளிதில் எதிர்பார்த்தபடி முடிப்பீர். நல்ல ஒரு திருப்பங்களையும் பெறுவீர். நீண்ட காலமாக எண்ணியிருந்த செயல் ஒன்றை முடித்து அது சம்பந்தமான விஷயத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதார நிலை உயரும். வங்கியில் சேமிப்பு தொகை அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர் சிலருக்கு நல்ல திருப்பங்களை சந்திப்பதால் மகிழ்ச்சி பெருகும். சொந்த தொழிலில் புதிய முறைகளை புகுத்த முயற்சிப்பீர். நல்ல மனிதர்களை சந்தித்து ஆலோசனை பெறுவீர். வாடிக்கையாளர்கள் வருகையால் வசந்த காலம் உங்களை தேடி வரக்கூடும். கூட்டு தொழில் ஓரளவு லாபம் தரும். குடும்பத்தில் மனதிற்கு பிடித்தமான நல்ல சம்பவங்கள் இன்று நடைபெறும். பழைய கடன்கள் சிலருக்கு வசூலாகும். பிரிந்து சென்றவர்கள் மனக்கசப்பு மாறி உங்களை தேடி நாடி வரக்கூடும். நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை நோக்கி நீங்கள் செல்ல முடியும். அன்புள்ளம் கொண்ட கடக ராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நல்ல முறையில் இருக்கும். முயற்சி செய்து முன்னேறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் வாகனம் அல்லது வீடு வாங்க வைத்த கோரிக்கை நிறைவேறக்கூடும். உயர் அதிகாரிகளின் ஒப்புதல் கிடைக்கக்கூடும். சொந்த தொழிலில் ஆதாயம் சுமாராக இருக்கும். வாடிக்கையாளர்கள் எதிர்பார்த்தபடி அவர்கள் வேலையை செய்து முடித்து மகிழ்ச்சியை அடைவீர்கள். நிர்வாக விஷயத்தை பொறுத்தவரை நிதானமான முடிவுகள் என்று அவசியம். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படக்கூடும். சிறிய கடன் தொல்லைகள் மறைமுகமாக தலை தூக்கும்.
எதிர்பாராத அரசாங்க அனுகூலங்கள் சிலருக்கு ஏற்படலாம். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருப்பீர். அன்புள்ளம் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இன்று நட்பு வட்டாரங்களில் சிறு சிறு சலசலப்புகள் தென்படும். பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனங்கள் வாங்க சிலர் திட்டமிடுவீர். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் உயர் அதிகாரிகளின் பாராட்டும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். எதிர்பார்த்த காரியம் இடையூறின்றி நல்ல முறையில் நடைபெறும். சொந்த தொழிலில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். வாடிக்கையாளர்கள் உங்கள் திறமையை பாராட்டுவர். கொடுக்கல் வாங்கலில் சற்று நிதானமான போக்கு அவசியம். சிறிய வார்த்தைகள் கூட மன வருத்தங்களை உண்டாக்கக்கூடும். குடும்பத்தில் பண நடமாட்டம் அதிகரிக்கும். குழந்தைகளின் கல்வி கலை நிகழ்ச்சிக்காக தாராளமாக செலவு செய்ய நேரலாம். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தென்படும். மருத்துவ செலவுகள் குறையும். கலைத்துறையில் புதிய திருப்பங்களை சந்திக்க கலைஞர்களுக்கு வாய்ப்புண்டு. எதிர்பார்க்கும் விஷயம் லாபகரமாக முடியும். அன்பு உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, எடுத்துக்கொண்ட செயல்கள் சிலவற்றில் தடை தாமதமான சூழ்நிலை இருக்கும். இருந்த போதிலும் வெற்றிக்கு பஞ்சமிராது. உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடிய அளவு சிறப்பு இருக்கும். சில விஷயங்களை விவாதித்து சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. சொந்த தொழில் சுமாராக நடைபெறும். கூட்டு தொழிலில் பங்குதாரரிடம் சுமூகமாக நடந்து கொள்வது பிரச்சனைகளை தவிர்க்கும். குடும்பம் நன்றாக நடந்து வந்தாலும் செலவினங்கள் அதிகரிக்கக்கூடும். அண்டை அயலாரிடம் சுமூகமாக நடந்து கொள்வது, குடும்ப விஷயங்களை பேசாமல் இருப்பது உத்தமம். கலைத்துறையில் உள்ளவர்கள் பணியாற்றும் பொழுது கவனமாக இருப்பது அவசியம். நீண்ட தூரங்கள் பயணம் செய்வோர்கள் வாகனங்களை கவனமாக கையாள்வது அவசியம். பங்கு சந்தை வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, பணவரவுகள் நல்ல முறையில் கைக்கு வந்து சேரும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த இதுவரை தடைப்பட்ட சில சலுகைகள் உயர் அதிகாரிகள் மூலம் நீங்கள் பெற முடியும். அலுவலகத்தில் புதியதாக வரும் நண்பரிடம் ரகசியங்களை பரிமாறிக்கொள்ள வேண்டாம். சொந்த தொழிலில் எதிர்பார்த்த ஆதாயம் பெற முடியும். வாடிக்கையாளர்கள் தேடி வருவர். கூட்டு தொழிலில் அதிக லாபம் பெற முயற்சிப்பீர். முடிவுகளில் நிதானமாக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். குடும்பத்தில் செலவுகள் இருந்தாலும் மகிழ்ச்சிக்கு குறைவிராது. கலைத்துறையினர் நல்ல திருப்பத்தை கண்டு மகிழ்ச்சி அடைவர். வாய்ப்பு வசதிகள் தேடி வரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, வரவுகள் நல்ல முறையில் இருந்தாலும் செலவுகளும் அதற்கு சமமாகவே இன்று காணப்படும். உயர் அதிகாரிகளின் அனுசரிப்பால் சில பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபட முடியும். சொந்த தொழில் செய்வோர்கள் மற்றவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். செய்த ஒரு வேலையை மறுபடியும் செய்யும் நிலை ஏற்படலாம். கூட்டு தொழில் நன்றாக இருந்தாலும் எதிர்பார்க்கும் திருப்பங்கள் தட்டு தள்ளி போகும். குடும்பத்தில் மறைமுக எதிர்ப்புகள் தோன்றும். கடன் தொல்லைகளால் நீங்கள் சற்று கலக்கமடைய நேரலாம். இருந்த போதிலும் பொறுமையை கடைபிடிப்பதால் பிரச்சனைகளை திறமையாக சமாளிக்க முடியும். தந்தை வழி உறவால் ஏற்பட்ட விரிசல் பெற்றோர்களின் அறிவுரையால் சரி செய்யப்படும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய ஒப்பந்தங்களோ பொருளாதார லாபத்துக்கோ சற்று ஓரிரு நாட்கள் காத்திருப்பது அவசியமானதாகும். பொருளாதார உதவி செய்ய வேண்டி உங்கள் நண்பர் உங்களை நாடி தேடி வரக்கூடும். வெளியூர் பயணங்கள் சொல்லும் பொழுது விலையுறந்த பொருட்களை இன்று பாதுகாப்பாக எடுத்துச் செல்வது நல்லது. அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, உற்சாகத்துடன் ஆரம்பிக்கும் ஓரிரு செயல்கள் சற்று தாமதத்துடன் முடியும். புதிய நண்பர்களை சந்திப்பதால் நல்ல மாற்றங்களை பெறுவீர். வருங்கால முன்னேற்றத்திற்காக நல்ல நண்பர்களை கலந்து ஆலோசிப்பீர். கருத்து வேறுபாடால் சிலர் விலகிச் செல்லக்கூடும். இருந்த போதிலும் உங்களது வழக்கமான பணியில் பெரிய பாதிப்பு இராது. வேலைக்காரரிடம் சில விஷயங்களில் சலுகை கொடுத்து சில காரியங்களை நீங்கள் சாதிக்க வேண்டி வரும். குடும்பத்தில் சிறு சிறு சுப செலவுகள் ஏற்படலாம். இருந்தாலும் நல்ல விஷயங்கள் நன்றாக நடைபெறும். குடும்பத்தில் அங்கத்தினரிடம் அண்டை அயலாரிடம் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற சற்று சிரமப்படுவீர். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு வரவு செலவு சுமாராக இருக்கும். பங்கு சந்தை வியாபாரம் சுமாராக இருந்தாலும் லாபத்திற்கு குறைவிராது. அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த விஷயத்தில் சற்று சிறிய திருப்பங்கள் உண்டு. பண வரவுகள் தள்ளி போகும். ஆனால் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் உங்களை அவசரப்படுத்தலாம்.
ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வோர் ஓரளவு நன்மைகள் அடைவீர், லாபத்தையும் அடைவீர். உத்தியோகஸ்தர்கள் எண்ணிய எண்ணங்கள் உயரதிகாரிகளின் ஒப்புதலால் நிறைவேறும். அவசரமாக சில வேலைகளை செய்து முடிக்க வேண்டி வரலாம். குடும்பத்தில் எதிர்பாராத சிறு சிறு செலவினங்கள் தோன்றும். இருந்த போதிலும் சேமிப்பு தக்க நேரத்தில் கை கொடுக்கும். சில முடிவுகளை நிதானமாக எடுப்பது நல்லது. பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோர் பழைய பங்குகளை விற்பதில் அவசரம் காட்டுவதை தவிர்ப்பது நல்லது. அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, சில நேரங்களில் நீங்கள் திட்டமிட்டது தள்ளி போவது போல் தோன்றினாலும் அது தானாகவே முடியக்கூடிய நிலை உருவாகும் என்பதால் கவலைப்பட வேண்டாம். புதிய நண்பர்களின் அறிமுகமும் அவர்களால் நல்ல நன்மைகளும் உண்டாகும். இன்று உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் மாற்றங்களை சிலர் கட்டாயம் அடைய முடியும். சக நண்பர் ஒருவர் உங்களுக்கு உதவி புரிவர். உயரதிகாரிகளின் விருப்பப்படி சில காரியங்களை திறமையாக நீங்கள் முடிப்பீர். எதிர்பாராத வளர்ச்சி பணவரவு மகிழ்ச்சியை தரும். கூட்டு தொழில் எதிர்பாராத போட்டிகள் உருவாகலாம். பணியாளர்களை கண்காணித்து ஆலோசனை கூறுவது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு சமாளிக்கப்படும். சுபகாரியங்கள் நடைபெற புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர். தந்தை வழி உறவுகள் மூலம் பூர்வீக சொத்துக்கு ஒரு நல்ல முடிவு தோன்றக்கூடும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, எதிர்பார்க்கும் எண்ணங்கள் நல்ல முறையில் நிறைவேறும். நல்ல ஒரு முயற்சி உங்களை கைதூக்கி விடும். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் மன வேறுபாடுகளால் ஏற்பட்ட சலசலப்பு மறையும். திருமண சம்பந்தமான விஷயம் மீண்டும் பேசக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். விலகி சென்றவர் வீடு தேடி வருவர். சோதனைகள் சாதனைகளாக மாறும். பல வரவும் புகழும் ஒருங்கே கிடைக்கும். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளோருக்கு நல்ல லாபம் தென்படும். இருந்த போதிலும் முதலீடுகளில் தக்க ஆலோசனை உங்களுக்கு தேவைப்படலாம். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.